திருச்சி கான்டோன்மென்ட் பறவைகள் சாலையில் உள்ள தினமலர் ஆசிரியர் ராமசுப்பு அவரது மனைவி ரேணுகாதாவி ஆகியோரது 60வது சாஸ்தியாப்த பூர்த்தி வயது நிறைவு விழா கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். தினமலர் நிறுவனர் ஆக இருக்கக்கூடிய ராமசுப்பு அவரது மனைவி ரேணுகா தேவி ஆகியோரது 60வது சத்தியாப்த பூர்த்தி வயது நிறைவு விழாவில் முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் அவரது இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திருச்சி கண்டோன்மென்ட் பறவைகள் சாலையில் இருக்கக்கூடிய தினமலர் நிறுவனர் ஆசிரியர் ராமசுப்பு அவரது மனைவி ரேணுகா தேவி அவரது 60வது சத்திய பூர்த்தி வயது நிறைவு விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் முன்பாக அவருடைய அந்த சத்தியாப்த பூர்த்தி இந்த நிறைவு விழா நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து வாழ்த்துமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் வாரியாக எழுச்சி பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியவில்லை. திருச்சியில் நேற்றிலிருந்து இன்று நாளையும் திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திருச்சி கண்டோன்மென்ட் பறவைகள் சாலையில் இருக்கக்கூடிய ராமசுப்பு அவரது மனைவி ரேணுகா தேவிக்கு அவர் இல்லத்தில் நேரிலே சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேரில் அவரது இல்லத்துக்கு வந்து இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்குமார், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, அதே போல முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன், முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி, அதே போன்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் காமராஜ், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னவேல் ஆகியோர் அந்த இல்லத்தில் நடைபெறக்கூடிய அந்த வாழ்த்து செய்தி நிகழ்வுகளே அனைவரும் உடன் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நேரிலே வந்து அழைப்பு விடுவதன் காரணமாக இன்றைக்கு அவரது இல்லத்திற்கு நேரிலே வந்து அவர் இருவருக்கும், அதாவது ராமசுப்பு அவருடைய மனைவி ரேணுகா தேவி இருவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.